மிக சமீபத்திய இந்த ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதிதான் சேலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சார்பிலே மாநில உரிமை மீட்பு மாநாட்டை நாம் நடத்தினோம். சுமார் 7 லட்சம் பேருக்கும் அதிகமானோர் கலந்து கொண்ட அந்த மாநாட்டுக்கும் தமிழ் புலிகள் கட்சி நடத்துகிற இந்த மாநாட்டிற்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. அதாவது மாநில உரிமைகள் மீட்க வேண்டும் என்று முழங்குகிறோம் என்றால் உரிமைகள் இழக்கப்பட்டு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். யார் அந்த உரிமைகளை இழக்க வைத்தது? எந்த சேலத்தில் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி மாநாட்டை நாம் நடத்தினோமோ அதே சேலத்திலே இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே தான் மாநில உரிமைகள் அனைத்தும் அடகு வைக்கப்பட்டன. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை கூட தமிழ்நாட்டிற்குள் நுழையாத நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியிலே தான் திணிக்கப்பட்டது. இதே அதிமுக ஆட்சியிலே தான் மாநிலங்களுடைய நிதி உரிமையை பறிக்கிற ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தது. இப்படி மாநில உரிமைகளை ஒவ்வொன்றாக தாரை பார்த்த அடிமை எடப்பாடியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில உரிமை மீட்பு மாநாட்டை நடத்தியது என்றால் பக்கத்து மாவட்டமான நாமக்கல்லிலே இப்பொழுது தமிழ் புலிகள் கட்சி இதே முழக்கத்தை முன்வைத்து மாநாட்டை நடத்துகிறது. அப்போதாவது அடிமை அதிமுகவிற்கு உரைக்குமா என்று இந்த மாநாட்டை சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் நாமக்கல்லிலே நடத்துகிறார் என்றே நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீண்ட காலமாக பற்றும் பாசமும் கொண்டவர் சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள். அருந்ததியர் சமூகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான கொள்கை பந்தமே அந்த பாசத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்றால் அது மிகையல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற அருந்ததிய மக்கள் வாழ்வில் வெளிச்சம் பெற 3% உள் இடஒதுக்கீட்டை வழங்கியது கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. கலைஞர் தன் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய சாதனைகளிலே ஒன்றாக இதை கருதினார். இந்த மசோதா நிறைவேறிய நாளில் மருத்துவமனையில் இருந்த கலைஞர் அவர்கள் கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி சட்டப்பேரவைக்கு அனுப்பியிருந்தார். மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அன்ற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நமது முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அனுப்பிய அந்த உருக்கமான கடிதத்தை வாசித்து காட்டினார். தன் வாழ்நாளிலே மறைக்க முடியாத நாள் என நமது முதலமைச்சரும் பல முறை அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்காக கலைஞரை நேரிலே சந்தித்து நன்றி தெரிவித்த பலரிலே சகோதரர் நாகை திருவள்ளுவனும் ஒருவர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் கலைஞர் அவர்களை வாழ்த்தி மலம் அள்ளும் மக்களை மருத்துவராக்கியவர் கலைஞர் என்று அவர் உணர்வுபூர்வமாக கட்டுரை ஒன்றை முரசொலியிலே எழுதி நன்றி தெரிவித்தவர் சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள். அவர் அன்றைக்கு கட்டுரை எழுதியதை போலவே அருந்ததியர் சமுதாயத்திற்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள், பல்லாயிரக்கணக்கான பொறியாளர்கள், பட்டதாரிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நீதிபதிகளாகவும் பலர்கள் உருவாகி இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு விடுதலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாமக்கல் மாவட்டம் சென்றிருந்த போது 3% இடஒதுக்கீட்டால் பயனடைந்த அருந்ததியர் சமுதாய மக்களை சந்தித்து நான் உரையாடினேன். அந்த உள் இடஒதுக்கீடு அவர்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இருந்தும் அறியும் போது உணர்ச்சி வசப்பட்டு நான் நெகிழ்ந்து போனேன். 2022ஆம் ஆண்டு ஜூலையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் அவர்கள் அங்கு வசிக்கும் சிலுவம்பட்டி ஊராட்சியிலே அருந்ததியர் குடியிருப்பு பகுதிக்குள்ளே திடீர் ஆய்வு மேற்கொண்டு அவர்களோடு உரையாடினார். அப்போது 3 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டினுடைய மருத்துவம், பொறியியல் மற்றும் பல்வேறு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். கல்விதான் அழியா சொத்து, அந்த அழியா சொத்தை அருந்ததியர் சமுதாயமும் பெற வேண்டும் என்று அடித்தளமிட்டது இந்த உள் இடஒதுக்கீடு. மசோதாவை தாக்கல் செய்த நம்முடைய முதலமைச்சரே அந்த பயனையும் நேரடியாக கேட்டறிந்த போது நெகிழ்ந்து போனார். அதே நாமக்கல்லில் இப்போது தமிழ் புலிகள் கட்சி மாநில உரிமை மீட்பு மாநாட்டை நடத்துகிறது என்பது மகிழ்ச்சி தருகிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அருந்ததியர் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும்.
நெல்லை சீமையின் நெற்கட்டான் செவையலிலே வெள்ளையரை எதிர்த்து போரிட்ட மாவீரன் பூலித்தேவனின் படை தளபதிகளிலே முதன்மையானவர் ஒண்டி வீரன். கட்டபொம்மனை போல, பூலிதேவனை போல, சுந்தரலிங்கத்தை போல அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரான மாவீரன் ஒண்டி வீரனுக்கும் நினைவிடம் எழுப்ப வேண்டும் என்று 13/3/2010 அன்று நிதிநிலை அறிக்கையிலேயே அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அடுத்த ஆண்டே 49 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. அதற்குள் ஆட்சி மாறியதால் கலைஞரின் கரங்களால் அதை திறந்து வைக்கிற வாய்ப்பு இல்லாமல் போனது. ஆனால் அடுத்து அமைந்த அதிமுக அரசோ பணிகளை திட்டமிட்டு காலம் தாழ்த்தி 6 ஆண்டுகளுக்கு பிறவே நினைவிடத்தை திறந்தது. அடுத்து சுதந்திர போராட்ட தீரர் சின்னமலையினுடைய படை தளபதியான பொல்லானுக்கு கழக அரசு அமைந்ததும் நினைவிடம் கட்டப்படும் என்று 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே உறுதியளித்திருந்தார் நமது முதலமைச்சர் அவர்கள். அதன்படி கடந்த ஆண்டு ஜூலையிலே 1.82 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தவர் நம்முடைய முதலமைச்சர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அடுத்துள்ள ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லான் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்திடும் வகையிலே சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்படவிருக்கிறது. மாவீரன் பொல்லானின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடியதும் உத்தரவிட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது மட்டுமா, தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியத்தை தொடங்கியதும் திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். தூய்மை பணியில் இயந்திரமயமாக்கலை ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் முன்னெடுப்பதும் திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். அதனால் ஒட்டுமொத்த அருந்ததியர் சமுதாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நட்புறவோடு இருக்கிறது. அதற்கு நன்றி பலனாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அருந்ததியர் மக்களை அரவணைக்கும் இயக்கமாக இருக்கிறது. குறிப்பாக சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் கழகத்தின் மீது கொண்டிருக்கிற பற்று அளவற்றது. தேர்தல் காலங்களிலே தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்காக தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மாவட்டம் தோறும் குழுக்களை அமைத்து பிரதிபலன் பாராமல் பரப்புரையிலே ஈடுபட்டவர் நம்முடைய சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் கைவிடாது என்ற அந்த நம்பிக்கை தான் அதற்கு காரணம் என்று நான் நம்புகிறேன். அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் தான் அவருடைய திருமணம் விழாவையே நடத்தியவர் சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற ஐயன் திருவள்ளுவனுடைய பெயரை கொண்டு சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் சமத்துவ சமதர்ம கோட்பாட்டை உயர்த்தி பிடித்து மானுட சமுதாயத்தின் விடுதலைக்காக போராடும் போராளி என்று அவருடைய திருமண விழாவிலே நான் பேசுகிற போது நான் வாழ்த்துரை வழங்கினேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தின் உரிமைகளுக்காக போராடும் போராளியாக அவர் கூட்டியிருக்கும் மாநில உரிமை மீட்பு மாநாடு வெல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கழக அரசின் மீது அருந்ததியர் மக்களும் தமிழ் புலிகள் கட்சியும் கொண்டிருக்கும் நம்பிக்கையை எந்த நாளும் நாங்கள் காப்போம் என்கிற உறுதிமொழியையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் புலிகள் கட்சி மாநாடு வெல்லட்டும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மீளட்டும் என்கிற வாழ்த்துறையை நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது ஒரு பேர் வெற்றிக்கு அடித்தளமாக இந்த வாழ்த்து செய்தி அமைந்திருக்கும். நிச்சயமாக நம்மோடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கிறார். அவரோடு நாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி அடுத்தபடியாக நம்முடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல மாவட்டங்களில் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தலைவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை மாற்றி வைத்துவிட்டு இந்த தமிழ் புலிகள் மாநாட்டிலே பங்கெடுக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களோடு நான் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்கிற அறைகூவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அண்ணன் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கிறார். அவர் இந்த மாநாட்டை வாழ்த்தி இப்பொழுது உரை நிகழ்த்த இருக்கிறார். அவருடைய வருகைக்குத்தான் நாம் ஆவலோடு காத்திருந்தோம். எங்களை பொறுத்தவரை இதை மேடையிலே சொல்லவில்லை. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அண்ணன் அவர்களையும் நாங்கள் வேறு வேறாக பார்க்கவில்லை. நாணயத்தின் 2 பக்கங்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அண்ணா, நீங்கள் வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பங்கெடுத்திருப்பதை போல உணர்கிறோம். உங்கள் உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக
இந்த மாநாட்டிலே 2 புத்தகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் அவர்கள் வெளியிட கரு சித்தார்த்தன் முனைவர் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்த புத்தகத்தை நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி ஆதிவின் அவர்கள் உருவாக்கிய மாநில சுயாட்சி என்கிற புத்தகத்தை அண்ணன் அவர்கள் வெளியிட நம்முடைய பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்கள் பெற்றுக் கொள்வார். தம்பி உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்டா கேக்குறேன், அண்ணன் நம்மளோட உணர்வுகளை அவர் வருவாங்க, அவரை யாரும் இடையூறு செய்வனா, அவரோட யாரும் பயணிக்க வேணாம். நானும் அண்ணனும் மட்டும் இந்த நடைமேடையில வர்றோம். யாரும் எந்திரிக்காதீங்க, கை கொடுக்க விரும்பாதீங்க.